சென்னைக்கு போய் சம்பாதிக்கல போனேன். ஆனால் உயிரோட சம்பாதிக்காம இருந்தேன். பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவில் ஏசி வண்டி சரி பண்ணுறது, இண்டிகா வண்டி. அதுக்கப்புறம் ஈடிஎஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாண்ட் வண்டி கொடுத்தாரு. எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா கொடுத்த வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது சரி பண்ணுறதுக்கு 3, 4 நாள் ஆகிப்போச்சு எனக்கு. நான் போனேன் சனிக்கிழமை அன்னைக்கு போனேன். சனிக்கிழமை போயிட்டு ஒரு நாள் தான் வண்டி ஓட்டினேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இத்தனை நாள் வண்டி ஓட்டல. சும்மா தான் இருந்தேன். வண்டி சரி பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கு சம்பளம் இல்லை, கூலி ஒன்றும் கிடையாது. சுயமாக நம்ம காசு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அவர் வண்டி சரி பண்ணிட்டு இருந்தார். அவர் பணக்காரரு. அவர் நினச்சா எல்லா வண்டியும் விற்றுட்டு 2 வண்டி வச்சு இருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. அந்த வண்டிக்கெல்லாம் நான் போயிட்டு மெக்கானிக் மாரி வண்டியை கூப்பிட்டு போய் ரோட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஆஃப் ஆகிட்டு திட்டு வாங்கிட்டு இப்படி செஞ்சுட்டு வந்தேன் மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்வாதாரம் வாழ்கிறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. வாழவே முடியல. அப்புறம் ரோட்டில் வந்து உட்காந்து கிடந்தேன் வேலை இல்லாமல். ஒரு டீ குடிக்கிறதுக்கு அந்த காசு இல்லாமல் போயிடுச்சு. கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. சும்மா சொல்கிறேன். அவ்வளோதான்.